கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் ஒரு அற்புதமான காரியங்களை அற்புதங்களை நடப்பிக்கும் இந்த வல்லமையான 40 நாள் இந்த உபவாச ஜெப வேளையிலே வந்திருக்கிற எங்களோட இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். மாற்றமே இல்லை. இந்த ஜெபம், இந்த வல்லமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் அற்புதங்களை, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் கையின் பிரயாசங்களிலே மகிமையான அற்புதங்களை செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. எந்த சத்துருவும் எந்த பிசாசின் தந்திரமும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை செய்வார். நன்றாய் கவனியுங்கள். யூதா 1 அதிகாரம் 20-21 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், என்ன விசுவாசம்? உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். என்னையா மகா பரிசுத்தமான விசுவாசம் கேட்டீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவன் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகள், கற்பனைகள், அவருடைய வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள், அவராலே சொல்லப்பட்ட அற்புதமும் அதிசயமுமான தீர்க்க தரிசனங்களை நிச்சயமாய் நம்புங்கள். நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? உங்கள் வியாபாரம், கையின் பிரயாசங்களில் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உங்கள் ஊரிலே, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே, குடும்பத்தாருக்கு மத்தியிலே, நீங்கள் அறிந்த தெரிந்த ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் என்ன செய்வதாய் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த மகா பரிசுத்தமான, அவர் சொல்லுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் மகா பரிசுத்தமானவைகள். அவைகள் ஒரு நாளும் தவறி போவதில்லை. இந்த வானமும் பூமியும் உருவழிந்து உருக்குலைந்து அழிந்து நிர்மூலமாய் போனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் எனக்காய் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறாமற் போவதே இல்லை. காரியமெல்லாம் நாம் விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதியாக்கி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே நம்மை காத்து கொண்டு, அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எதை செய்தாலும், எப்படி செய்தாலும், யாருக்கு செய்தாலும் அதிலே தேவ அன்பு நிச்சயமாய் கலந்து இருக்க வேண்டும். தேவ அன்பே பிரதானமாய் இருக்க வேண்டும். அது எந்த ஊழியமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, நீங்கள் கையிட்டு தேவ பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எந்த காரியத்திலும் நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த வியாபாரம் செய்தாலும், தேவ பிள்ளைகள் எந்த தொழில் செய்தாலும், எந்த காரியம், எந்த ஊழியம், எந்த நடவடிக்கைகள் எது செய்தாலும் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற. எதுக்கு இது எல்லாத்தையும் எதுக்கு செய்யறோம்? நாம பாருங்க, நாம விரும்புகிற, நாம நம்புகிற விசுவாசம், அல்லது நம்மை பாருங்க அன்பிலே நம்மை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடைபோடுகிற நாம் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டுமாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த முறையிலே, இந்த தேவனுடைய கற்பனைகளின்படி
கட்டளைகளின்படி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பரலோகத்தின் வாசல்கள் திறந்தே இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீதும் நோக்கமாய் இருப்பதோடு அவருடைய செவிகள் உங்கள் வேண்டுதல்களுக்கு திறந்தே இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாம் உறுதியாய் நின்று, என் தெய்வமே, உங்க பிள்ளைகளுக்கும் நமக்கும் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாம் கேட்க முடியும். எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், எங்களுக்கு விரோதமாய் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அற்பமாய் எண்ணுகிறவர்கள், ஐயோ சின்னவர்கள் சிறியவர்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், குப்பையில் கிடக்கிறார்கள், புழுதியில் கிடக்கிறார்கள் என்றெல்லாம் நம்மை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களிலே நன்றாய் ஒரு காரியத்தை உறுதியாய் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் தைரியமாய் நில்லுங்கள், உறுதியாய் நில்லுங்கள். இன்று என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், ஆனால் என் தேவனாகி கர்த்தருடைய கிருபையின்படியே இவர்கள் ஒரு நாளிலே நிச்சயமாய் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுவார்கள். இந்த குழப்பங்கள், ஆபத்துகள், நஷ்டங்கள், கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து நானும் என் பிள்ளைகளும் விடுபடுவோம். நிச்சயமாய் என் தேவனாகி கர்த்தருடைய அவர் எங்களுக்கு தந்திருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறோம். இன்று நாங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களாய் காணப்பட்டாலும் சரி, சொல்லுகாய் திறந்து ஒருவேளை நாங்கள் குப்பையிலும் புழுதியிலும் கிடந்தாலும் சரி, நிச்சயமாய் அங்கே இருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தரே சொல்லுகிறார், என் வார்த்தைகள் எல்லாம் அக்னியாகவும், நல்லா கவனிங்க, அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறதல்லவா என்று சொன்ன ஆவியாய் இருக்கிற பரிசுத்த வேத எழுத்துக்கள், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திலும் பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த தூதர் கூட்டமும் அதிலே பங்கெடுக்கும். அவைகளை நிறைவேற்றி தரும்படியாய் அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் பரிசுத்த தூதர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அங்கே நீங்கள் இருதயபூர்வமாய் ஜெபியுங்கள். ஐயா, பரிசுத்த ஆவி வாசம் பண்ணுகிற உங்கள் அற்புதமான இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து ஒரு குமரல், ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம் கடந்து வரட்டும். ஆவியிலே ஒரு கலக்கத்தோடு, ஒரு கதறலோடு, ஒரு அழுகையோடு உங்கள் ஆவிக்குள்ளே இருந்து ஒரு கதறல் எழும்பட்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபியுங்கள். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிற தேவ வசனங்களை கையிலே எடுத்துக்கொண்டு அதை வாயிலே அறிக்கையிட்டு உறுதியான நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அவைகள் ஒன்றும் தேவ வார்த்தைகள், நன்றாய் கவனியுங்கள், நீங்கள் உங்க வாயிலே வைத்து ஜெபிக்கிற எந்த வார்த்தையும் நிச்சயமாய் பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஊக்கமாய் விசுவாசத்தோடு இடைவிடாது கருத்தாய் ஜெபிக்கிற எந்த ஜெபமும் அனுப்பப்படுகிற காரியம் வாய்க்கும்படி செய்யாமல் திரும்பி வெறுமனே வருவதில்லை. நிச்சயமாய் நம்புங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சமயத்திலும். அதனால் தான் எபேசியர் 6:18 பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே இப்படியாய் பவுலடியார் சொல்லுகிறார். 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியிலே ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து வார்த்தையை நம்பி வார்த்தைகளை கொண்டு விண்ணப்பம் பண்ணுங்கள். ஓ மைட்டி காட், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவைகள் புறப்படுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நவமான பாஷைகளை பேசி ஜெபியுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பிசாசின் ஆதிக்கங்கள் அடங்கி போகும்படியாய், சத்துரு சேனைகள் நிர்மூலமாகும்படியாய் நீங்கள் ஜெபிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அதனால் தான் கலாத்தியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிறபடியினால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறபடியினால், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய
ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். அது உங்கள் இருதயங்களுக்குள்ளே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர், அந்த அற்புதமான தேவனுடைய குமாரனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஒருவேளை விலை மதிப்பற்ற, ஒருவேளை யாரும் மதிக்காத, யாரும் கண்டுகொள்ளாத மண் பாண்டங்கள் போன்ற நமக்குள்ளே இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷம் இருக்கிறது. விலை மதிப்பே இல்லாத மகா அற்புதமும் அதிசயமான பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அங்கே இருந்து ஒரு குமுறல், அங்கே இருந்து ஒரு விண்ணப்பம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, கையின் பிரயாசங்களை குறித்து, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து அங்கே இருந்து அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்ற நம்பிக்கையோடு எங்கள் தேவன் நிச்சயமாகவே நாங்கள் நம்பி இருக்கிற காரியங்களிலே எங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நன்றாய் கவனியுங்கள். என் தேவன் எங்களுக்கு நிச்சயமாய் இறங்குவார் என்ற நம்பிக்கையோடு எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பா பிதாவே என்று நீங்கள் கூப்பிடுவதற்கு ஆமென் தகுதி உள்ளவர்கள், அந்த கிருபையை, அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள், அந்த ஸ்டாண்டர்டை பெற்றவர்கள். ஓ மைட்டி காட், நீங்கள் நிச்சயமாய் அப்பா பிதாவே ஒரு தகப்பனிடம், ஒரு தாயிடம் முறையிடுவதை காட்டிலும் 100 மடங்கு அதிக நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் ஜெபிக்க முடியும். அப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் இறங்குவார். உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் நிச்சயமாய் அவருடைய மனதுருக்கம் இறங்கி வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. சகரியா 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். ஓ அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்கு கிருபையின் ஆவியாகவும் விண்ணப்பத்தின் ஆவியாகவும் இருப்பார். ஜப ஆவியை, மன்றாட்ட ஆவியை என்று உங்களுக்கு தரும்படியாய், ஓ குளோரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் அவருடைய கிருபை வல்லமை கடந்து வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்கள். அப்பா பிதாவே, ஐயா இதுவெல்லாம் எங்களுடைய பிரச்சனைகள், இதுவெல்லாம் எங்களுடைய பிரச்சனைகள், பாரம் சுமந்து நொந்து போயிருக்கிறோம், நொடிந்து போயிருக்கிறோம். சொல்லுங்கள், எங்களால் தாங்க முடியாத ஆமென் வருத்தங்களை பட்டு பாடுபட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், உங்களிடமாய் வருகிறோம் சுவாமி. சொல்லுங்க, இனி தாங்க முடியாத பிரச்சனைகளோடு, ஐயா இனியும் காலம் தள்ள முடியாத தாமதங்களோடு, அநேக தாமதங்களை எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தாமதம் என்று ஆகிக் கொண்டிருக்கிறதே, இனி தாங்க முடியாது, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நீ சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே வருகிறோம். அப்பா பிதாவே என்று சத்தமிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அற்புதமான தேவனுடைய ஆவியானவர் தேற்றவாளன் உங்களுக்கு எல்லா பலகீனங்களிலும் உதவி செய்கிறவராய் இருப்பார். நிச்சயமாய் எல்லா பலகீனங்களிலும் உதவி செய்கிறவரோடு நீங்கள் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தெரியாதிருக்கிறதுனாலே உங்களுக்காய் அற்புதமாய் அதிசயமாய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவரே விண்ணப்பம் செய்யும் பொழுது உங்கள் அற்புதங்கள் தானாய் நடக்கும். நீங்கள் நம்பி
இருக்கிற காரியங்கள் தானாய் நிறைவேறும். எங்கே எங்கே உங்கள் அற்புதங்களின் தடைகள் இருக்கிறதோ, எங்கே ஏன் எந்த காரியத்திற்காய் அற்புதங்கள் தாமதிக்கிறதோ, அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். இந்த வல்லமையான 40 நாள் ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற விசேஷமாய் அநேகர் உபவாசத்தோடு கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த 12ஆம் நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் கொடுக்கிற நாளாய் மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்திலும் நாம் நம்புவோம். அப்பா பிதாவே என்று நாம் அவரை கூப்பிடுகிற கிருபையை அவர் தந்திருக்கிறார், அந்த உரிமையை அவர் தந்திருக்கிறார். ஐயா, அதற்காகவே நம்மை புத்திர ஸ்வீகாரமாய், சொந்த பிள்ளைகளாய், சொந்த ஜனமாய் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆதலினால் கர்த்தரே சொன்ன நல்ல வார்த்தைகளை ஒரு நாளும் மறந்து விடாதிருப்போம். பொல்லாதவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியாய் இருக்கிற ஐயா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியாய் இருக்கிற அற்புதங்களின் ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜபிக்கிற பரிந்து பேசி ஜபிக்கிற அந்த வேளையிலே நிச்சயமாய் பரலோக பிதாவாகிய நம்முடைய நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிற அற்புதங்களின் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து வருகிற வாழ்க்கையிலே எங்களோடு வருகிற அநேகர் இன்று எங்களோடு இல்லை. எங்களை ஆதரிப்பேன் என்று சொன்னவர்களும் இல்லை. எங்களை நம்ப வைத்தவர்கள் எல்லாம் எங்களை நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் இல்லாதபடி கடந்து போய்விட்டார்கள். எங்களுக்கு உடன் பிறந்தவர்களோ அல்லது உற்றாரோ உறவினர்களோ கை கொடுக்காத சமயங்களில் எல்லாம், யாரும் இல்லா சமயங்களில் எல்லாம் நீரே எங்களை என் தெய்வமே, நீரே எங்களை பாதுகாத்தீர், நடத்தினீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது எங்களை சுற்றிலும் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், பிசாசின் வல்லமைகள், தந்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனாய் துணையாளராய் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய் வழக்காடுகிறவராய் கடந்து வருகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே இருந்து, ஐயா எங்களுக்குள்ளே இருந்து அப்பா பிதாவே என்று எங்களை கூப்பிட பண்ணுகிற பெரிய கிருபைக்காக நம்ம ரஷக்க பரதரபோ துருக்கவரதரபோ சந்தரபோ கபரா சந்து ரூமா கரதரபோ துருக்கவர சந்தரகபோ சபரா சந்தரகபோ ரூபரதரபோ. இன்று ஒரு அற்புதம் யார் யார் இந்த ஜப வேளையிலே வந்து காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமான காரியம் தொடங்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இன்று கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தேவ அனுக்கிரகம் கடந்து வரட்டும் சுவாமி. தெய்வீக தயவு கடந்து வரட்டும் ராஜா. எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் இன்றே. என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே எங்கே உபத்திரவங்களிலும் எங்கே எங்கே சிக்கல் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து என் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ லார்ட், in the mighty and glorious name of Jesus, அங்கே இருந்து தேவ மகிமை கடந்து செல்லும்படியாய் இந்த சின்னவர்களை ஆயிரமாய் மாற்றும்படியாய். ஆமென் ஆண்டவரே. ஐயா, சிறியவராய் அற்பமாய் எண்ணப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் இன்னும் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வாழ்ந்து ஓ லார்ட் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறட்டும். ஓ, எதற்காக காத்திருக்கிறார்களோ, என்ன நன்மைக்காக காத்திருக்கிறார்களோ, கர்த்தாவே நீர் சொன்னபடியே காத்திருக்கிற காலங்கள் முடிந்து போகட்டும். இதோடு இதுவே ஏற்ற காலம். கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துகிற ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே மாரா ஷாக்கா பாரதர மக்கரதரபோ, பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கிற பிள்ளைகளை ஓரபா சந்தரபாதரபோ ஷக்கா மாராதரபோ, இவர்கள் வியாபாரத்திலே, தொழிலிலே, வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே எதிர்பார்த்த
எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் ஏற்ற காலத்திலே நீர் இவர்களை உயர்த்தும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக. நல்ல பதவி உயர்வுகள், நல்ல வேலைகள், ஐயா புதிதாய் தொடங்குகிற தொழில்கள், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. சரபாக்காரா சந்துருமாக்காரா சரபாதரபோதுருமாக்காரா சந்துருக்கபரதரபோ இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமான காரியம் இன்றே தொடங்கும்படியாய் ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் யார் முன்பு மெட்கப்பட்டு போகாதபடி ஓ லார்ட், அறிந்த தெரிந்த ஜனங்களுக்கு முன்பாய் இவர்கள் எந்த வகையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி இன்று ஒரு அற்புதம், இன்று ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே எங்களுக்காய் அந்த பரலோக பொக்கிஷமாகிய ஐயா என்றென்றும் எங்களுடனே இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அந்த சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை தந்தீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். எங்கள் பரலோக தகப்பனே, பரிசுத்த பிதாவே, ஐயா உம்முடைய திருக்குமாரனையே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து தந்தவர். நாங்கள் விரும்புகிற வேண்டுகிற எல்லாவற்றையும் நீர் தராம இருக்கிறது எப்படி என்ற விசுவாசத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நாட்களை என்ன காரியத்திற்காக அனுசரித்து காத்து கொண்டிருக்கிறார்களோ ஐயா, இந்த 40 நாளின் 12ஆம் நாளிலே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய அற்புதம் நடக்கும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் இன்றே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். மாக்கா சந்தரபோ ஷரபோதுரு மாக்காரா சந்தரக்கபோ தடைகளும் கட்டுகளும் கண்ணிகளும் உடையட்டும். மாறாரா சந்து ருக்கபரதரபோ ஓ வரவேண்டிய நல்ல செய்திகள் கடந்து வருவதாக. மரா சுந்து ருக்கபரதரபோ ஒரு பாரா சந்துரு மக்கரதரபோ சரமரதரபோ துருபக்கரா சந்தரபோ. Thank you Lord. ஐயா ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக எங்களுக்காய் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காய் வேண்டுதல் செய்கிறபடியினால் ஆமென் நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஓ பமா பபார ஷக்கபோ ருபரதரபோ துருபதரபோ ஓ நாங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமான அற்புதங்கள் நடக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், எல்லா விதமான தந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மறுமலர்ச்சி தொடங்கும்படியாய். Lord, this is the day. This is the day they need to see the turning point in their life, Master, in the name of Jesus. Shakabara Sandarabakara Shandurukabaradarabodurubadarabo எல்லா அந்தகார கண்ணிகளும் உடையும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் அழியும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இன்று இன்று எங்களுக்காய் ஓமரா ஷரபோ ருஷந்தா கபரா துரு மக்கரதரபோ பிசாசின் சேனைகள் அழியட்டும், பில்லி சூனிய கட்டுகள் மடியட்டும், ஆச்சரியமாய் அதிசயமாய் பிசாசின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். மக்கரா பாரா சந்துரு கபரதரபோ ஷரபோ துரு மக்கரா சந்தரபோ துரு மக்கரதரபோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஓ லார்ட் இப்பொழுதே என்ன காரியத்திற்காக தேவ பிள்ளைகள் இங்கே ஓ என் அன்பு ஓ சகோதர சகோதரிகள் கூடி வந்திருக்கிறார்களோ ஓ லார்ட், நாங்கள் ஒரு சேர நின்று ஓர் அணியாய் நின்று ஒரு மனதோடு நின்று எங்கள் தெய்வமே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், எங்களோடு இதுகாரும் பேசி இருக்கிற நல்ல வார்த்தைகளின்படியே அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாங்கள் எங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொன்னீங்களே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் ஐயா உம்மிலே பலன் கொண்டவர்களாய், உம்மிலே
நிலைத்திருக்கிறவர்களாய், ஆமென் ஆண்டவரே, இப்படி வார்த்தைகளை இருதயத்திலே எழுதி காத்து கொண்டவர்களாய் இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் என்ன கேட்டுக் கொள்ளுவீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேற்றவாளன் நம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அமரா சுக்குரு கவரதரபோ. நடக்காத காரியங்கள் நடக்கட்டும், தடைபட்டு போன காரியங்கள் நடக்கட்டும், முறிந்து போனவைகள் சீராகட்டும், பிரிந்து போனவர்கள் திரும்பி வரட்டும். ஓ mighty and glorious name of Jesus. எல்லா அந்தகார கண்ணிகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் நடக்கட்டும் ராஜா. இன்றே நல்ல செய்தி வருவதாக எந்த காரியத்திலே ஐயா நல்ல செய்திகளை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் இன்று ஒரு அற்புதம் செய்யும்படியாய், இன்று ஒரு ஆறுதலான செய்தி, ஓ ஆச்சரியமான ஒரு செய்தி, அற்புதங்களை வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, தொழிலிலே, கையின் பிரயாசங்களிலே, ஓ குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிற அற்புதங்களை நடப்பிக்கிற தேவ மகிமை இன்றே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி ஐயா மிகுந்த மன உறுதியோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, ஓ சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிற, ஓ லார்ட் தேசத்தின் மாற்றம் மறுமலர்ச்சி எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும் கர்த்தர். அப்படியே இன்று ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும்படியாய், இன்று ஆச்சரியமான காரியம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஐயா ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, இங்கே வந்திருக்கிற ஒருவரும் ஐயா தாழ்ந்து வாளாய் போய் வாளாகவே இருந்து விடாதபடி, வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் இன்று ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, இன்று ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படியாய், இன்று ஒரு மகிமையான காரியத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே மாற்றங்கள் உண்டாகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சின்னவர்களாய் காணப்படுகிறவர்கள், சிறியவர்களாய் காணப்படுகிறவர்கள், ஆமென், இவர்களை புழுதியில் இருந்தும் குப்பை போன்ற இடங்களிலே சிக்கி தவிக்கிற இடங்களிலே இருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடும் ஐயா உம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார செய்வீர் என்ற நம்பிக்கையோட காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு மமரா சுந்துரு கபரதரபோ, இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக மாறா ஷக்கா ரபோ துருபாதரபோ, இன்று ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியம் ஓ நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் தெரிக்கட்டும் இப்பொழுதே. Lord, in the mighty and glorious name of Jesus. Thank you Lord. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த நாட்களிலே அப்பா இந்த 40 நாளும் அம்மான் 1ஆம் தேதி முதல் 1ஆம் நாள் முதல் இந்த 12ஆம் நாள் வரைக்கும் நீர் அப்பா எங்களை ஆயத்தப்படுத்தி அநேகருக்கு செய்த அற்புதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுதே இந்த இந்த நிமிஷமே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி, விடுதலை, புதிய வரவுகள், புதிய புதிய கான்ட்ராக்டுகள், வேலைகள், விசாக்கள், எங்கே திருமணங்கள், எந்த குழந்தை பேர், எந்த காரியத்தில் தடை இருந்ததோ பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி, இன்று ஒரு விடுதலை. ஆமென். அற்புதங்களுக்கு தடையாயிருக்கிற காரியங்களிலே ஒரு விடுதலை, ஒரு மாற்றம், ஒரு ஆச்சரியம், அற்புதமான காரியம் இன்றே நடக்கும்படியாய் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்க, அவர் நாமம் அதிசயம். நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அதிசயம். உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். உங்க திருமண காரியமோ அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ அல்லது திருமணமோ அல்லது பாருங்க ஒரு வேலை, ஒரு வாழ்க்கையில நடக்கிற தொழில், ஊழியம் எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும். ஐயா, பிள்ளைக்கு திருமணம் எப்படி நடக்கும்? ஆச்சரியமும் அதிசயமுமாய் நடக்கும். என்ன மேற்படிப்பு படிப்பார்கள், எப்படி வேலைக்கு போவார்கள், ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிச்சயமாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இவர் பெயரே அதிசயம். அற்புதத்தையும் நம்முடைய ஆண்டவரையும் பிரிக்க முடியாது. அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் காண போகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். நிச்சயமாய் உங்களை நிச்சயமாய் அற்புதங்களை காண செய்வார். உங்கள் கண்கள் அற்புதங்களை காணும். குளோரி. தொடர்ந்து இந்த 40 நாள் ஜபங்களிலே தொடர்ந்து ஜெபியுங்கள் தவறாமல். கர்த்தர் உங்களோடு பேசுவார். மாத்திரமல்ல, சத்தியத்தை இப்படியாய் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து நீங்கள் சத்தியத்தை பிடித்துக் கொண்டு ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவிக்குள் வல்லமையாய் ஜெபிக்கும் பொழுது, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. மிகுந்த பலனை கொடுக்கிற உங்க விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம்.